தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி வணக்கம். பிப்ரவரி 16, 2025 ஞாயிற்றுக்கிழமை. 12 லக்கணக்காரர்களுக்கும் தினப்பலன்கள். மேஷ லக்கண அன்பர்களே, வீடு வண்டி வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கடன்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. எடுத்த வேலைகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். ரிஷபலக்கண அன்பர்களே, மன தைரியத்துடன் செயல்படும் ஒரு நாள். புரோக்கர் தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் சிறந்த நாளாகும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கமிஷன் வேலைகள் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும். பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு நல்ல நாளாகும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன லக்கண அன்பர்களே, குடிசை தொழில், வீட்டில் உற்பத்தி செய்து கொண்டு சிறு தொழில்கள் செய்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். ஆடு மாடு கோழி பறவை விவசாய தொழில் செய்பவர்களுக்கும் இந்த நாள் நல்ல நாள். வீட்டுக்கடன் கிடைக்கும். வண்டி வாகனங்களால் பணவரவுகள் இருக்கும். வீடு கட்டுபவர்களுக்கும் நெசவு தொழில் செய்பவர்களுக்கும் பாய் நெய்பவர்களுக்கும் ஆதாயம் உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். கடகலக்கண அன்பர்களே, இன்று புதிய முயற்சிகள் மேற்கொள்ள ஒரு சிறந்த நாளாகும். ஒப்பந்தங்கள் போடுவதால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. புரோக்கரேஜ், கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். சிம்மலக்கண அன்பர்களே, விரய செலவுகள் ஏற்படும் ஒரு நாளாகும். கையிருப்பு பணத்தை கொண்டு செலவுகள் செய்வீர்கள். பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். சிந்தனைகள் நிறைந்த நாளாக இருக்கும். பயணங்களால் ஆதாயம் இல்லை. இந்த நாள் ஒரு சுமாரான நாளாகும். கன்னி லக்கண அன்பர்களே, லாபகரமான ஒரு நாளாகும். பண வரவுகள் இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆசைப்பட்டவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு, லாபமும் உண்டு. சங்கம் சபைகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த நாள் ஒரு சிறந்த உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமையும். துலாம் லக்கண அன்பர்களே, தொழில் வளர்ச்சிக்காக மூலதனம் செய்வீர்கள். ஒரு தொழிலுக்கு இரண்டாவது தொழில் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வீர்கள். சில ரகசிய தொழில்களில் செய்து லாபங்கள் ஈட்டுவீர்கள். தொழில் ரீதியாக பண செலவுகள் இருக்கும். விரய செலவுகளும் ஏற்படக்கூடும். இந்த நாள் ஒரு சுமாரான நாளாகும். விருச்சிக லக்கண அன்பர்களே, ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. தந்தையின் ஆதரவுகள் கிடைக்கும். தூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பூர்வீக சொத்தால் ஆதாயங்கள் கிடைக்கும். கோவில் அர்ச்சகர்கள், பஞ்சாயத்து தலைவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். தனுசு லக்கண அன்பர்களே, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படக்கூடும். ஆனால் தொழில் நடக்கும். பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு அன்பளிப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வில் தடைகள் ஏற்படும். பேர் புகழ் கெடும் சூழ்நிலை உருவாகும். சுமாரான ஒரு நாளாகும். மகர லக்கண அன்பர்களே, இரண்டாவது திருமணத்திற்கு பெண் பார்ப்பவர்கள், மாப்பிள்ளை பார்ப்பவர்களுக்கு சிறந்த நாளாகும். அந்நிய நபர்களுடன் தொடர்புகள் ஏற்படக்கூடும். பெண்கள் சவுகாசம் ஏற்படும். ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகும். நீதிபதிகள், பூசாரிகள், தர்ம கர்த்தாவர்களுக்கு இந்த நாள் ஒரு சாதகமான நாளாகும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். கும்பலக்கண அன்பர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டம தினமாகும். உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நாளாகும். வேலை செய்யும் இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சூழல்கள் சரியிருக்காது. பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். மீன லக்கண அன்பர்களே, திருமணத்திற்கு பெண் பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதாக, பாசம் கொண்டதாக இருக்கும். கூட்டாளிகளின் ஆதரவும் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தினப்பலன் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். இதை பார்த்து உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி. நன்றி.